மக்களே இங்கே வாங்க. முதல்லலாம் ஓட்டு போகிறது இந்த கலர் சீட்டை வச்சு நச்சுன்னு குத்துவாங்க. இது நல்லா இருந்துச்சா இல்லைன்னா இந்த விவிபேடு அந்த இந்த மாதிரி வச்சு மிஷினை வச்சு பொய்ன்னு அமுக்கிறது நல்லா இருக்கா? எது நல்லா இருக்கு? உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். நேராக தேர்தல் ஆணையத்தை கொண்டு கொடுத்து அடுத்த எலெக்ஷனில் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்டோம். சடக்குன்னு பொத்தான அமுக்கிற மாதிரி சில பேர் பதில் சொல்கிறாங்க, முத்திரையை குத்துற மாதிரி சில பேர் பதில் சொல்கிறாங்க. வாக்கு சீட்டு முறை தான் ஒரு நல்ல ஸ்கீமு. அந்த சீல் வச்சு குத்தி போடுவாங்க பார்த்தீங்களா, அடிச்சு போடுறதுல தவறான வாக்குகள் கிடைக்கிறதுனால எல்லா சின்னத்துக்கும் ஓட்டு வந்துடுறதுங்க. இப்போ இயந்திரம்ங்கிறது ஒரு பட்டன் அமுக்கும் போது எல்லாம் ஒரே ஓட்டு ஒரே சின்னத்தை தான் விழுகும். சீட்டில் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மடிக்க தெரியாது, உள்ளே போட என்ன எப்படி மடிக்கிறது என்னங்கிறது தெரியறதில்ல. அதனால ஓட்டு ஏகப்பட்ட ஓட்டு வேஸ்ட்டாக போயிடுறது, பாலாக போயிடுறது. காலத்துக்கு தகுந்த மாதிரி மனிதர்கள் மாற வேண்டும். படிப்பு இந்த காலத்தில் முன்னோடியாக நிற்கிற காரணத்தினால இயந்திர மிஷினில் வாக்கு போடுறத முறை, அது கரெக்ட். வாக்குச்சீட்டு தான் பெஸ்ட்டு. ஆமாம், இயந்திரம் அப்பப்போ கோளாறு பண்ணும். இது வாக்குச்சீட்டு நம்ம பூத்தில் போய் நேராக போய் இது போட்டு இது பண்ணுறது தான் பெஸ்ட்டு. வாக்குச்சீட்டுங்கிறது வேலை சுமை ரொம்ப நிறையா. அது ஒரு காலத்தில் ரிசல்ட் 3 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இயந்திரங்கிறது ஒரு 12 மணிக்கெலாம் நம்மளுக்கு தெரிஞ்சு போகுது. வேலைகள் சுலபமாக இருக்குது. எல்லாத்துக்கும் இயந்திரம் சொல்லி போகிறாங்க. ஆனால் பழைய முறை சீட்டுகளை பண்ணி கொடுக்கறது எவ்வளவோ சிறந்தது. இப்ப வாக்கு சீட்டு முறைப்படி நம்ம ஓட்டு போட்டோம்னா ரொம்ப நேரம் ஜாஸ்தியா இருக்கும், ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். லைன்ல நின்று ஓட்டு போட்டு ரொம்ப ரிஸ்கா இருக்கும். அது என்றது கஷ்டமா இருக்கும். இப்ப பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க, எந்த பட்டனும் பார்த்து குத்திட்டு வந்துருவோம். இப்ப இது பிரச்சனை இல்லாதது எங்களுக்கு. இதுல எந்த சுவிட்ச் அமுகிறது எது பண்றதுன்னு ஓட்டையும் வேஸ்ட் பண்றாங்க. இது எங்களுக்கு அவ்வளவு நல்லதா தெரியல. இயந்திரம் மூலயமா வாக்களிக்கிறது மூலயமா நம்மளுக்கு நேரமும் வாக்காளர்களுக்கு நேரமும் குறைவு, அது மாதிரி பொருளாதார ரீதியாக செலவினங்களும் குறைவு. இது காலங்காலமாக நம்ம குடைவலை முறையிலேருந்து அது தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்கு யார் தேவைன்றது நம்மளே நிர்ணயிக்கிறோம். ஆனால் இவிஎம் மிஷின் என்பது அப்படி இல்லை. முதல்ல பேப்பரில் போட்டுட்டு இருந்தவங்க இப்போ பேப்பர் இது வரனால பட்டனில் அமுத்துறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க. முன்னாடி பேப்பரில் போட்டு ஓட்டு போடுற மாதிரி இருந்தது ஸ்பெசிலிட்டி. இப்போது டிஜிட்டல் முறையில் வந்தங்காட்டிக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்ல முறையாக போயிட்டுருக்கிற மாதிரி இது இருக்குது.